ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, படத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஓகேங்களா. பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகி எத்தனை பேர் பார்த்தீங்கிறதுல பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. ஃபோனில் நமக்கு டவுன்லோட் பண்ணி வரும், டெலிகிராமில் நமக்குன்னு ஒரு நண்பன் அனுப்புவோம், அதில் பார்த்து நம்ம அதில் சந்தோஷமாக இருப்போம் ஓகேங்களா. நம்மகிட்ட காசு இல்லைன்னா என்ன, இன்டர்நெட் தான் டெய்லி போடுறீங்க இல்லை 1.5 GB, அந்த 1.5 GBயில் எல்லோரும் நம்பிக்கை ஏற்றி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன், அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ என்னென்னா, சோலாவை பற்றி நமக்கு தெரியும். சோழர்களோட வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ படத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ ஸ்க்ரீன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து மொபைல்லாம் வரும், அடுத்து பொன்னியின் செல்வன் 2க்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சோழர்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 15 ஃபேக்ட் இன்றைக்கி டக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஒரு நியூஸ் படித்தேன், 2617 வருஷத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான். டிசம்பர் 8 ஒரு இது லான்ச் ஆக போதாமா, அது என்னது ஏதோ சொல்லுவாங்களே, ஸ்பேஸ் ஷிப்பு இறங்க போதாமா. அதோட நான் ஃபுல் டீட்டெயில் நான் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கும், அதுக்கு முன்னாடி பார்த்தேன், மதியம் போல் பார்த்தேன். ஸோ அதை பற்றி நான் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு அதை சப்மிட் பண்ணுறேன். அதாவது ஸோ இன்றைக்கி அந்த சோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. நமக்கு சோழர்களை நிறைய பார்த்துருப்போம், கொடியில் மீன்லாம் போட்டு அது இதுன்னு மாசா காட்டிட்டு போய் பாண்டியர்களை கொண்டாங்க, ஜெயிச்சாங்க. இந்த பக்கம் போனால் அடித்தாங்க, ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாலாம் அலற விட்டாங்க, அந்த சைடு இலங்கைக்கு போனால் நொறுக்கி கொளுத்தி எடுத்து விட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. பட் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா, அந்த சோழாவை பற்றி இன்னொரு புகழ்கிற மாதிரி ஒன்று சொல்லவா. இந்த சோழர்களை பற்றி நார்த்தில் ஒரு ஃபைட் நடக்குது ஓகேங்களா. அதை அலெக்சாண்டர் ஃபைட் பண்ண வராரு. அந்த போர் மன்னன் இருக்கார்ல, போர் மன்னன் பெரிய வாயில் வரல, ஏதோ ஒரு பசக்னு வரும். ஸோ அந்த மன்னனுக்கு யானைப்படை எவனாலையும் அடிச்சிக்க முடியாது ஓகேங்களா. அந்த மன்னன் அவர்கிட்ட சண்டை போட வராரு அலெக்சாண்டர் இவங்களும் போர்லாம் பண்ணுறாங்க. அலெக்சாண்டர் தோற்று அவங்க கிளம்பிட்டாங்க. பட் இவர் சொல்கிறாரு, அந்த மன்னர் சொல்லி விட்றாரு, நார்த்தில் உள்ள மன்னர் சொல்லி விட்றாரு, டேய் என்னைய பார்த்தே நீ பயப்படுறிய, சவுத்துலனா பொண்ணா ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்டலாம் பொண்ணா சாவச்சிருவாங்க. ஏன்னா அதில் நான் அந்த 15 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் அதுவுமே இருக்குது. நான் அந்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படி என்னென்னு பார்க்க போகிறேன்னா, பூம்புகார். என்னடா பூம்புகார்னு எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, சிலர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களோட ஸ்கீமில் உங்களோட புக்ஸில் இருந்திருக்கும். ஏன்னா பூம்புகார் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க, சோழர்களோட வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு படிச்சிருப்பீங்க. பட் எந்த புக்லேயுமே எந்த ஒரு நம்மளோட ஸ்கூல் லைஃப்லையோ காலேஜ் லைஃப்லையோ நமக்கு சொல்லித்தராத ஒன்று என்னென்னா, சோழர்களோட வரலாறை நமக்கு சொல்லித்தரல. சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், இவங்களோட வரலாறு, சேரர்களை விட்டுருங்க, கேரளா, தமிழ்நாட்டில் பாண்டியர்களையும் சோழர்களையும் பற்றி யாருமே சொல்லித்தரல ஓகேங்களா. ஏன்னா பாண்டியர்கள் மக்கள் இருக்காங்க, சோழ மன்னன் மக்களும் இருக்காங்க இங்கே ஓகேங்களா. ஏன்னா சோழர்களுக்கு முன்னாடி பாண்டியர்கள் ஆண்ட பூமி இது, அதுக்கடுத்து சோழர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் மீண்டும் பாண்டியர்களே வென்றார்கள், வென்று மணிசூடி முடிசூடி வாளோடு வாளாக வாழ்ந்தார்கள் ஓகேங்களா. இதுதான் வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நடுவில் ஒரு 1000 வருஷம் நினைக்கிறேன், மேபி சோழர்கள் ஆண்டது ஒரு 1000 வருஷம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பாண்டியர்கள் ஆண்டது, அது வேறு விஷயம். இந்த பூம்புகாரில் தான் இவங்களோட வணிகம் எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா இன்னொரு இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட் இருக்கட்டும். ஏன்னா பூம்புகார் இப்போது நம்ம இப்போ சென்னையில் இப்போ சென்னையோ தூத்துக்குடியோ கன்னியாகுமரியோ பேசணுன்னா, சென்னை தூத்துக்குடி நமக்கு ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பர்லேருந்து நமக்கு திங்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, இம்போர்ட் ஆகுது, அதுலேருந்து டேக்ஸ் வருது, எல்லாமே வருது. பட் அந்த காலத்துலேயே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 நூற்றாண்டுக்கு முன்னாடியே சோழர் அதை பண்ணிட்டு போயிட்டான். பட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, தமிழர்கள் அந்த காலத்திலே குடைவரை கோயில் நினைக்கிறேன், இந்த மலைக்குள்ளே தோண்டி அதுக்குள்ளே சிற்பங்களை செதுக்கி அதில் படத்தெல்லாம் வரைஞ்சி அவங்க வாழ்ந்ததெல்லாம் வரைஞ்சி. ஏன்னா நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு இடத்துல பொன்னியின் செல்வன் அப்படின்ட்டு ஏன் எனக்கு பேர் வச்சார்னு ஸ்பாய்லர்னு நினைப்பீங்க சில பேர். ஸோ அவரே சொல்லுவார் எப்படி எனக்கு இந்த பொன்னியின் செல்வன்கிற பேர் வந்துச்சுட்டு. அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஓகேங்களா. இந்த சீக்வன்ஸ்லாம் நடந்ததுலாம் இதெல்லாம் ரியாலிட்டி, இதெல்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி இப்போ ராஜராஜ சோழன்னா அவரோட கட்டின கோயிலில் அங்கே அந்த மோர் கொடுத்த ஒரு ஆயா முதற்கொண்டு கட்டிட வேலை பார்த்த மேஸ்திரி எல்லாரோட பேரையுமே எழுதி வச்சுருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய மனசுங்கிறது. பல சிற்பங்களையும் பல தரவுகளையும் அவங்க பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னு எனக்கு புரியலை. பட் என்னதான் இருந்தாலும் எனிவே, அடுத்து வாட்டர். நமக்கு சோழர்கள் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா யார் நம்ம ஞாபகப்படுத்தோன்னா, கண்டிப்பாக அந்த கொடி, அதோட லோகோ, அவங்களோட லோகோ நமக்கு மைண்டில் எப்போவுமே இருக்கும். அதாவது என்னென்னா, அவங்களோட லோகோ என்ன, மீன்கள் சின்னம், 2 மீன் இருக்கிற ஒரு சின்னம் தான் அவங்களோடது. அந்த வாட்டருங்கிறத மெயினாக பர்பஸ் ஆஃப் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இவங்க வணிகம் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்களோட பெருந்திறமை என்னென்னா, கப்பலில் இப்போ வார் செஞ்சாங்க. நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரேபியனில் எப்படிலாம் நடக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் மாஸ் கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வாட்டருக்குள்ளே போயிட்டு
அங்கே போட் அமைச்சு அந்த போர்ட்டிலேருந்து ஒரு போட் வர்றதா இருக்கட்டும், இப்போ வெளியே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் ஒன் சைட் ஆஃப் இருக்கும்போது அடுத்தடுத்து வரும்போது இன்டர்நேஷ்னல் கனெக்ஷனும் வச்சுருக்காங்க. அடுத்து மூணாவது நம்ம பார்த்தோன்னா ஸ்டாண்டிங் ஆர்மி, அதாவது ஆர்மி வச்சுருக்காங்க. ஆர்மிங்கிறப்போ ஸ்டாண்டிங் ஆர்மினா என்னென்னு கேட்பீங்க. ஸ்டாண்டிங் ஆர்மி அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு போர் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் உக்ரைன் போரையே நான் சொல்கிறேன். இப்போ வர உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த உக்ரைன் போரை பற்றி நான் சொன்னேன்னா என்னென்னா, ஜெலன்ஸ்கி வந்து சொல்கிறார், மக்கள் எல்லாரும் போருக்கு வாங்க, எல்லாருக்கும் நான் ஆயுதத்தை தரேன், நீங்கள் போருக்கு நில்லுங்கிற மாதிரி சொல்கிறாருல. ஸோ அதே தான் அந்த காலத்திலே பண்ணிட்டார். இந்த முடிவெட்டுறவங்களாக இருக்கட்டும், அங்கே ஒரு மோர் கொடுக்குற ஒரு தம்பியாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறவங்க, ஆர்கிடெக்சர் யாராக இருந்தாலும் அந்த போருக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதாவது எல்லா பயிற்சியும் எல்லா வெப்பன்ஸும் கொடுத்து அவங்கள போருக்கு கூட்டுருவார். இதுதான் அவங்களோட கான்செப்ட். மூணாவதுல அந்த போர் வீரர்கள் இருக்காங்களா, நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சி பாருங்களேன். 300 ஸ்பாட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. ஸோ அந்த படத்தில் நிறைய போர் வீரர்கள் காட்டுவாங்க தெரியுமா, அடி ஓரம் அடி மல்லத்துவம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்கும். அதாவது இவங்களோட போர் வீரர்கள் வராங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்தே அந்த அதிர்வெல்லாம் அறிஞ்சிக்கலாமா, அதாவது தெரிஞ்சுக்கலாமா, புரிஞ்சிக்க முடியுமாமா. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஏதோ எர்த்குவேக் வருது அப்படின்ட்டு அப்படி பல பேர் ஓடி இருக்காங்களாமா போர் வீரர்கள் அந்த நாட்டில் உள்ளவங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதாமா. நாலாவது வந்து சோலாவோட டெரிட்டரிங்கிறப்போ நமக்கு தெரிஞ்சது மலேசியா, சிங்கப்பூர், அங்கெல்லாம் போய் இவங்க வந்து கோயில், சிவன் கோயிலெலாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தெரியும். பட் இவங்ககிட்ட நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா சோழ மண்டலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ வந்து சோழ மண்டலம், இப்போ வந்து கோரமண்டல் அப்படின்னு நினைக்கிறேன், கோரமண்டல் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோரமண்டல் இருக்குல்ல, பட் அது ஒரு காலத்தில் சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது மக்களே. இந்த இப்போ வந்து கோரமண்டலம் சொல்லியிருப்பீங்கள்ல, பட் இப்போ நினச்சி பாருங்கள், அது ஒரு சோழ மண்டலம். அதாவது கடற்கரை சைடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பட் அது சோழ மண்டலங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வரலாறுல பதிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களாம் சப்கான்டினென்டல் வச்சுருக்காங்க, அதாவது இங்கேருந்து அங்கே போய் வணிகங்கள் பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்து அஞ்சாவது பார்த்தோன்னா வீராணா ஏரி. எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னையில் வெள்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து தான் தண்ணி வரும். இதே மாதிரி நம்ம கத்தி படத்துலையும் விஜய் சொல்லுவார், வீராணா ஏரியில் நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீராணா ஏரி இருக்குல்ல, அன்னைக்கே அவர் தோண்டிட்டார். அதான் சோழர்கள் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா, நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கும். பட் இவங்க வந்து 11.2 கிலோமீட்டர் அப்படிங்கிற லென்த்தை வந்து இந்த ஏரி வந்து, அதாவது வீராணா ஏரி அமைஞ்சிருக்கு. ஏரி, ஓகேவா, ஆறு இல்லை ஏரி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் அதோட விட்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். ஓகேங்களா, இந்த 4 கிலோமீட்டர் விட்த் மட்டுமே 4 கிலோமீட்டர். இங்கேருந்து அங்கே போனால் ஒரு படவோ இல்லைன்னா அந்த சிரட்டை மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் போவாங்க. அது பேர் தோணியா என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆறாவது வந்து சைனா அண்ட் சோலா. சைனாக்கும் நமக்கும் இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சுத்தமாகவே ஆகாது. பட் அந்த காலத்தில் சைனாக்குள்ளே போய் சவுத் இண்டியன் இதுன்ட்டு, அதாவது எம்பசி ஒன்று வச்சுருக்காரு. இப்போ தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம், எம்பசி போய் அமைக்கிறது. இங்கே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, எம்பசி அமைச்சு பாதுகாக்கும்ல. எம்பசியோட வேலை என்னென்னா அந்த நாட்டில் இருக்க நம்மளோட மக்களை பாதுகாக்கிறது அண்ட் தென் வணிகத்தெல்லாம் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து அன்னைக்கு அங்கே போய் அமைச்சு அங்கே வணிகத்தை நடத்தியிருக்காரு. செலியன் எம்பசி அப்படின்ட்டு சைனாவில் போய் அமைச்சு ராஜராஜ சோழன் கொடிக்கட்டு பறந்துருக்காரு. ஏழாவது விஷயம் என்னென்னா ஜெரிசியா அப்படிங்கிறப்போ கோட்டை. ஓகேங்களா, இப்போ எங்கெல்லாம் போகிறாங்களோ, ஜெனிசியாங்கிறது இப்போ ஒரு இடத்துக்கு போய் வார் செய்ய போகிறாங்களோனாலும் இல்லைன்னா எங்கேயாவது போய் சண்டை போட போகிறாங்க, யார்யாவது பேச போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோட்டை, அதாவது பெரிய மாஸ் ஆஃப் லேண்டில் ஒரு கோட்டையை கட்டி அந்த இடத்துல அவங்க இருப்பாங்கள சுற்றி மக்கள், அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த கோட்டையை கட்டி அங்கே அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாக அந்த வார் டைமில் யூஸ் ஆகிறதா இருக்கட்டும், எந்த டைமில் போனாலும் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு கோட்டையை அமைச்சு வச்சுருப்பார். அதுக்கப்புறம் 9வது வந்தோம்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து நம்ம மத பிரச்சனைலாம் நிறைய இருக்குல்ல, பட் அந்த காலத்துலேயும் மத பிரச்சனை இருந்திருக்கு. சைவம், வைஷ்ணவம். சைவம்ங்கிறது சிவனை கும்பிட்றவங்க, வைஷ்ணவங்கிறது விஷ்ணுவை கும்பிட்றவங்க. விஷ்ணுங்கிறது உங்களுக்கு எல்லாது இந்த சக்கரத்தை கையில் வச்சுட்டு இந்த பாம்பு மேலே படுத்துருப்பார்ல, அவர் தான் விஷ்ணு. சிவன்கிறது சொல்ல தேவையில்ல, சிவனை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தேவையில்ல. ராஜராஜ சோழன் சிவன் லிங்கத்தை வந்து பெரிய கோயிலில் வச்சதாக இருக்கட்டும், பிரகதீஸ்வரர் கோயிலில் வச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுற்றி நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, எங்கள் ஊர்லேயுமே சிவன் கோயில் இருக்குது, அது பிரம்மாண்டமாக நடக்கும், அதுக்கெலாம் திருவிழாலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ அவங்களுக்குள்ள சண்டை வரும், அதாவது வைஷ்ணவத்துக்கும் இவங்களுக்கும், அதாவது நார்த்தன் சைடில் இருக்கிறவங்களாம் வைஷ்ணவம், நம்ம தமிழ்நாட்டில் இது. ஓகேங்களா, இந்த சைடில் நடக்குமா. ஸோ இதே மொழி பிரச்சனை அப்போவே இருந்திருக்கு. மொழி பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறவா, அது ஒரு பாயிண்ட் தான். ராஜராஜ சோழன் இருக்கார்ல, இவர் வந்து தமிழையும் வைஷ்ணவத்தையும் சமஸ்கிருதத்தையும் இணைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சியில்
நம்ம அவரோட கோயில் கட்டிட அழைப்பு விழாக்கு அந்த அந்த இதுக்கு சமய சம்பிரதாயங்களுக்கு எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு அவங்களெலாம் கூப்பிட்டு அதெல்லாம் நடத்தியிருக்காரு. பட் அவங்க மக்களுக்கு வந்து தமிழ் தானே புரியும். ஸோ அந்த காலத்தில் உள்ளவங்க தமிழ் நல்லா வரும்ல, சமஸ்கிருதங்கிறப்ப அவங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு. ஸோ அப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சு இன்றைக்கி வர நடந்துகிட்டு இருக்குது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும். அப்போலேருந்து இப்போ வர விரதம் தான். யூரோப், அதாவது நம்ம தலைவங்க வந்து வணிகத்தையும் பண்ணியிருக்காங்க. வெளியே போய் பிரச்சனையை தான் பண்ணுவீங்க. பார்த்தா இவங்க வணிகத்தை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ரோமன்ஸோட காயின், அதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ண 1000 வருஷத்துக்கு யூஸ் பண்ண காயின்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தரவுகளை பார்க்கும்போது இவங்க வந்து ரோமன்ஸோட வணிகம் நடத்திருக்காங்க. இங்கேருந்து இம்போர்ட் ஆகுது, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. இது ஒரு சைடில் இருக்க. அடுத்து வந்து 11வது பார்த்தோம்னா மேக்ரோபோலா சைடு. ஓகேங்களா, அதாவது மேக்ரோபோலா வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில, பட் ஒரு கோர்ட்டில் நானும் படித்தேன். ஓகேங்களா, கோர்ட்டில் நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, நான் தேடி பார்க்கும்போது படித்தேன். என்னென்னா ஒரு ராஜா சாவுறாருன்னா அவரோட சேர்ந்து அவரோட மனைவி சாவாங்கல்ல, உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது வந்து தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறதுங்க போல் அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சோல்ஜர்ஸையுமே அந்த தீக்குள்ளே இறக்கி அவங்களையும் சாவடிப்பாங்களாமா. இதுக்கப்புறம் 12வது பார்த்தோம்னா ரத கஜ துர பதாகை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, ரத கஜ புஜ கஜ லாதிபம் வீரம். அந்த பாட்டில் வர்றது அர்த்தத்தை சொல்கிறேன். ரதம்ங்கிறது ரதம் படை. ஓகேங்களா, ரதம்லாம் வரும்ல, அந்த ரதப்படை. ஓகேங்களா, குதிரையை முன்னாடி கட்டி பின்னாடி அந்த ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். நம்ம அவெஞ்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பறந்து போவாங்கல்ல, ஸோ இவங்க வந்து நிலத்தில் போவாங்க. ஸோ அந்த படை வந்து ரதப்படை. ஓகேங்களா, கஜங்கிறது எல்லாருமே இது கஜேந்திரன், நம்ம விஜயகாந்த் நடிச்ச படம் கஜேந்திரன். அதே மாதிரி யானைப்படை. ஓகே, அதுக்கப்புறம் துரங்கிறது குதிரை. ஓகேங்களா, நம்ம குதிரையுமோ அவங்க துரம்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பதாகைங்கிறது காலாட்படை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த படைகள்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. இதில் எஸ்பெஷலி பார்த்தோம்னா அந்த காலாட்படை தான் மெயினாக யூஸ் பண்ணது. ஏன்னா வந்து ஆதித்ய கரிகாலன் எங்கே போகும்போதுனாலுமே ஒரு படையை யூஸ் பண்ணி ஒரு நாட்டை காட்டி அவர் வந்து அடிச்சு நோக்கிறது தான் குறியாக இருப்பார். அடுத்து 13வது பார்த்தோம்னா டேக்ஸ். இன்னைக்குள்ள பெரிய பிரச்சனையே டேக்ஸ் தான். ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாத்தையும் போட்டு டேக்ஸ் 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 டேக்ஸ். அப்போவே நம்ம தலைவங்க என்னென்ன டேக்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லவா. முதல்ல வந்து அப்போவே நம்ம ஆட்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டேக்ஸ். பட் அது இதுக்கேற்ற மாதிரி, அதாவது குடிசை தொழிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி அதிகமாக முதலீடு பண்ணி அதிகமாக வருமானம் வரும்ல, ஸோ அவங்களுக்கு அதிகமான டேக்ஸ், குறைஞ்ச முதலீடு பண்ணி அது குறைவான முதலீடு அது லாபம் வரும்ல, அவங்களுக்கு கம்மியானது. இதுதான் நம்ம பேசிக்காக பண்ணுறது. பட் நம்ம நாட்டில் இப்போம்லாம் அது வேறு மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது. அது வேறு. பிறகு லேண்ட் டேக்ஸ் வச்சுருந்தேன். அதாவது கம்மியான லேண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கம்மியான டேக்ஸ், அதாவது அதில் வர்ற சாகுபடி, அதில் வர்ற லாபங்கள் எல்லாத்தையுமே கம்மியாக அதில் வருதுன்னா அதில் உள்ள கம்மியான டேக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இதுவே மாஸ் ஆஃப் லேண்ட் ஒருத்தன் வச்சுருக்கான், ஏக்கர்ஸ் கணக்காக வச்சுருக்கான், அவங்ககிட்ட வந்து அதிகமான லாபம் வருது அப்படின்னா அவன் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டம் டேக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியல. இப்போ ட்ரெயினில் ஒரு பொருளை ஏற்றினாலுமே அதுக்கு இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கான சார்ஜாக இருக்கட்டும். கஸ்டம் டேக்ஸ் மேபி நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்டில் வந்து இங்கேருந்து ஒரு பொருளை அங்கே கொண்டு போகிறோம்னா அதுக்கு கஸ்டம் டேக்ஸ் போடுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஆட்கள் அப்போவே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ வர ஃபாலோ பண்ணிக்கேன். இதான் பாரம்பரியம், வழக்கம்ங்கிறது. அதுக்கப்புறம் காஸ்ட் பிரச்சனை அப்போவே இருந்திருக்கு. நம்ம தலைவங்க கிட்ட அப்பவுமே இருக்கு. ஏன்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சுத்தமாக ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போவுமே காஸ்ட் பிரச்சனைலாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம டீப்பாக இறங்க வேண்டாம். ஏன்னா ஸோ இவங்க ஆண்ட அந்த டைம்லைன் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 1000 வருஷம். ஓகேங்களா, சென்டர் ஆஃப் த 1000 வருஷம் வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடியும் தலைவிங்க, அதாவது பாண்டியர்கள், மதுரை ஆண்ட பாண்டியர்கள். நீங்களாம் சொல்லுவீங்க சோழந்தாண்டு, பாண்டியர்களும் இருக்காங்க. பாண்டியர்கள் தான் முக்கால்வாசி ஆண்டிருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் பாண்டியர்கள். நடுசில் சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், வணிகங்களாக இருக்கட்டும், டேக்ஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் 15 பாயிண்ட் சொன்னால இந்த 15 பாயிண்ட் அவங்க பண்ணாங்க. ஓகேங்களா, பட் பாண்டியர்கள் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பாண்டியர்கள் அடித்து அவங்கள்ட்ட வாங்குகிற காசை, அந்த வரியை வாங்கி தான் சோழர்கள் அவங்களோட நாட்டை கட்டினதாக இருக்கட்டும், அவங்களோட எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பாண்டியர்கள் அடித்து வாங்கினது. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன் கைஸ். இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துக்குறதுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் பொன்னியின் செல்வன் படத்துக்கு போகணுங்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் போகலையே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் போகட்டும். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு மேலே கேம் பிளேவை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுறது நான் உங்களை லவ் யூ கைஸ். ஹேவ் a good day. Cheers.